நாத்து நல்லா இருக்கியா? குறிச்சுட்டேன், சாப்பிடு, சூடா இருக்கு. என்னென்ன இருக்கு பூரி? நீ பூரிய பாக்கும்போதே தெரியுது. ஒரு மாதிரி எண்ணெய் குடிச்சி சப்புன மாதிரியும் இல்ல, உப்புன மாதிரியும் இல்ல, ரெண்டு கெட்டறால இருக்கு. அதுக்கு குருமா ஒரு மாதிரி என்னன்னு தெரியல. ஒரு வாசமும் இல்ல, ஒண்ணும் இல்ல. இத சாப்பிடுறதுக்கு எனக்கு மனசே வரல. நீ நாங்க கொண்டுட்டு போங்க. நான் ஆர்டர் பண்ணி ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கிடுதேன். ஏம்மா, என்னம்மா சேல? தீபாவளிக்கு எடுத்து தரணும்னு நினைச்சேன். ஆர்டர் பண்ணி இருந்தனா கொஞ்சம் லேட்டா தான் வந்துச்சு. சேலை கலர் அவ்வளவு எடுபட மாதிரி தெரியலையேட்டி. எனக்கு பிடிக்காத கலர்ல வாங்கிட்டு வந்திருக்க. துட்டை என் கையில தந்திருந்தாவது எனக்கு பிடிச்ச மாதிரி கலர்ல எடுத்துப்போம்லாட்டி. உனக்குவே எடுத்து தந்தா பாரு. என்ன சொல்லணும்? நீ மெனக்கிட்டு ஆர்டர் பண்ணி வாங்கி தந்திருக்கனே. அதுக்காவது நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னா குறஞ்சா போயிருவே நீ. என் மனசு எவ்வளவு சங்கடப்படுது தெரியுமா நீ இப்படி சொல்லும்போது? இதுக்கு நான் வாங்கி தராமலே இருந்திருப்பேன். பேசி முடிச்சிட்டியா? கொஞ்சம் முன்னால உங்க அண்ணி எவ்வளவு பாசமாட்டு பூரி சுட்டு கொண்டு வந்திருக்கேன், சூடா இருக்கு சாப்பிடுங்க. வாங்கி தின்னானேட்டி உனக்கு இல்லாது பொல்லாதுன்னு 1008 குறை சொல்லுத. சேலை நல்லா இல்லன்னு சொன்னேனே, உனக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி தானே அவளுக்கு இருந்திருக்கும். என்னமா சொல்லுத? உனக்கு சின்ன பிள்ளை இல்ல, அடுத்து உங்க மனசு புரிஞ்சு நடந்துக்கா. குறிப்பா உங்க அண்ணி மனசு புரிஞ்சு நடந்துக்கட்டி.